ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் ராபர்ட் செமிஸ்கிஸ் டைரக்ஷனில் வந்த ஹியர். இது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. இந்த பூமி உருவாகி பல மணி ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதில் மனுஷன் பலக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த பலக்கணக்கான ஆண்டுகளில் மனுஷங்க பண்ண மாற்றம் என்ன? அழகாக இருந்த ஒரு பூமியை இப்போ இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கான். ஆனால் என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் இந்த மனிதனோட காதல் எப்படிலாம் இருக்குது, அவன் காட்டுவாசி இருந்ததுலேருந்து இப்போ இருக்கிற மனுஷன் வரைக்கும் அவன் காதல் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் சொல்கிற ஒரு அழகான படம் தான் ஹியர். இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேமரா ஒரே ஆங்கிள் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஆங்கிலேயே இந்த உலகம் எந்த மாதிரி இருக்குது, ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டுமே என்ன மாதிரி டெவலப் ஆயிருக்கு, இதை பற்றி ரொம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராபர்ட் செமிஸ்கிஸ் பேக் டு தி ஃபியூச்சர், ஃபாரஸ்ட் கம், கேஸ்டவன் சொல்லிட்டு தரமான படம் கொடுத்தவர். அவரும் டாமாக்ஸ் சேர்ந்து திரும்ப படம் நடிச்சிருக்காங்க. சரி, இப்போ வாங்க ஹியருங்கிற இந்த படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கு அந்த காலத்து பூமி வாங்கிக்கிறாங்க. பார்த்தா அப்போ இருந்த பூமியில் டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக பெருசு பெருசாக இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் வானத்திலிருந்து எரிக்கட்டு விழ ஆரம்பிச்சிச்சு. அந்த பெரிய எரிக்கட்டுகளோட தாக்குதல்னால டைனோசர் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பூமியில் எந்த உயிரினும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்த பூமி உறைஞ்சு போய் ஐஸ் வச்சுருவாச்சு. அதுக்கப்புறம் அந்த பனிக்கட்டில் உருகி லைட்டாக புல் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த புல்கள் வளர்ந்து மரங்களாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பறவைகள், மிருகங்களை உருவாச்சு. அதில் ஒரு முக்கியமான உயிரினம் தான் ஒரு குருவி. அது பார்த்தா பூக்கள்லேருந்து தேன் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்படியே பரிணாமோட சடைஞ்சடைஞ்சு மனுஷூராக இருப்பான். அழகான அந்த காட்டு பகுதியில் மனுஷங்க வெட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. மரங்கள்லாம் வெட்டி அந்த நடத்த பிளாட் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் எஸ்டேட்டா மாதிரி நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு நிறைய மக்கள் குடியேற ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படியே காலங்கள் வளர்ந்து இப்போ இருக்க நகரம் உருவ ஆரம்பிச்சிருச்சு. மனுஷனாக தேவைக்கேற்ற மாதிரி வீட்டை மாற்றி கட்டி கடைசியாக பார்த்தா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் பார்த்தா ஒரு வயசானவர் இருக்காரு. இவர் நம்ம டாமாக்ஸு. இந்த படத்தோட பேர் ரிச்சர்டு. ஆள் பார்க்க ரொம்ப வயசாக ரொம்ப சோர்வாக அந்த மாதிரி இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி சார், வெறும் கொஞ்ச நேரம் பர்மிஷன் இருக்கு, இந்தாங்க சாவி வச்சுக்கோங்க, பத்திரமா போகிறப்ப லாக் போட்டு போகணும்னு சொல்கிறப்ப தேங்க்யூ மேடம், ஒரு அரை மணி மட்டும் போதும், நான் அந்த 6 மணி இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு சேரில் எடுத்து உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த பெரியவர் யார், இவருக்கு இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம், இது வரைக்கும் இந்த வீட்டில் எத்தனை பேர் குடியிருந்திருக்காங்க, இந்த வீடு எப்படியோ டெவலப் ஆயிருக்கு, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சில 1000 வருஷம் முடிவு போவோம். பார்த்தா அப்போதைக்கு மனுஷன் ஒரு காட்டை சேர்ந்துருப்பான். இவங்க இருந்து அந்த பகுதியில் ஒரு ஆணு பொண்ணு இருந்திருப்பாங்க. அது 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அந்த ஆண் தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்காக அந்த பொண்ணுக்கு ஒரு செயின் ரெடி பண்ணி தரான். பார்த்து சங்கெல்லாம் கோர்த்து ஒரு மாலையை பண்ணியிருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி வந்திருக்கும். 2 பேரும் ஒன்றா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படியே சில மாதங்கள் போக அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிறா. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. இதை பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காட்டுவாசி இறந்தப்போ அவங்க ஒரு அழகான ஃபேமிலி இருக்காங்க. அந்த குழந்தைய தலையில் தூக்கி வச்சுட்டு பார்த்தியா அங்கே ஒரு நிலா இருக்குல்ல, அது நிலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படியே பல வருஷங்கள் உருண்டு ஓடுது. பார்த்தா அந்த ஆணு பெண்ணுக்கு வயசாயிருது. அந்த வயசான மனைவியும் ஒரு கடத்தில் இருந்து போயிடுறா. இதை பார்க்குற அந்த ஆணுக்கு கிடைச்சா தெரில. இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இவனுக்கு யாரும் கிடையாது, யாருமே இந்த உலகத்தில் யாருக்காவது வாழ்றது இன்னும் ஒரு விரக்தி ஏற்படுது. சிறந்து போன மனைவியோட பணத்தை பார்க்குறப்ப பார்த்து சங்கமாக அப்படியே இருக்கும். அந்த சங்கு மாலையோடையே அந்த இடத்த மனைவி பொறைக்கிறான். இப்போதைக்கு அவனுக்குன்னு யாரும் இல்லை. ஒரு ரொம்ப விரக்தியில் அவனோட மனசு வந்து போயிருந்திருக்கான். கரெக்டாக அப்போதைக்கு தான் படத்தில் ஸ்டார்டிங்கில் குருவி இருந்துச்சுல, அந்த குருவி கிராஸ் பண்ணி பறந்து போகும். இப்படியே சில வருஷம் உண்டோடுது. காட்டுவாசியாக இருந்த மனுஷன் நாகரிகமாக வளர ஆரம்பிச்சிருப்பான். தன்னோட தேவைகளுக்காக மரத்தில் வெட்டி அந்த இடத்துல குடியேற ஆரம்பிச்சிருப்பான். அப்போ தான் கரெக்டாக வில்லியம் ஃப்ராங்க்லின் ஒருத்தர் வந்திருப்பார். இவர் தான் பார்த்தா அப்போதைக்கு வந்து கவர்னர். அவரோட இடமே பார்க்க பங்களா மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அவரோட காலகட்டமும் இப்போ மாறிட்டு இருக்கு. பார்த்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அவர் உயிரை எரிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த கவர்மெண்ட் பிளாட் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி அங்கே நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்த மொதல் கப்பல் தான் ஜான் அண்ட் போலின். இந்த கதை நடக்கிறது 1990 சமயத்தில். ஜானுக்கு ஃப்ளைட்டை ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஒரு ஃப்ளைட்டை வச்சுட்டு அதை ஓடிட்டே இருப்பார். இந்த விஷயம் மனைவி பிடிக்காது. ஏங்க எதுக்கு இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டாக இப்போ வேறு 2ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட்லாம் கேட்க மாட்டார். அவர் ஃப்ளைட்டு மேலே அந்தளவுக்கு ஒரு பைத்தியத்தில் இருப்பார். இப்படி இவங்களும் சில வருஷங்கள் அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு நாள் அந்த கணவர் இறந்து போயிருப்பார். அந்த சமயத்தில் தான் உலகம் முழுக்க ஸ்பானிஷ் காய்ச்சல் பரவ ஆரம்பிச்சிருக்கும். அந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தான் அந்த கணவர் இறந்து போயிருப்பார். இதை பார்க்குற அந்த மனைவிக்கு என்ன தெரியல. அவங்களுக்குன்னு பார்த்தா ஒரு பொன் குழந்தை இருக்கும். இந்த மனுஷன் வாழ்ந்தப்போ ஃபுல்லாக ஃப்ளைட் இருந்ததுனால குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கல. கடைசி காலத்தில் இந்த வீட்டு விக்கெட்டு தான் போயிருந்திருக்கும். ஸோ அந்த வீட்டை காலி பண்ணி அந்த ஃபேமிலி அங்கேருந்து போயிருது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு கூடி வந்தவங்க தான் லியோ அண்ட் ஸ்டெல்லா. லியோவை பார்த்தா ஒரு இன்வென்டர். அவருக்குன்னு புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க ஆசையாக வந்துட்டே இருக்கும். இப்போதைக்கு அவருக்கு ஒரு சேர் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நம்ம இப்போலாம் சாஞ்சு உட்கார மாதிரி ஒரு ரெக்லைனர் சேர் இருக்குல்ல, அந்த சேரை உருவாக்கணுங்கிறது ஆசையாக இருக்கும். இதனால சோஃபாக்கள் எடுத்து மாடிஃபை பண்ணிட்டே இருப்பார். இவர் மனைவி ஸ்டெல்லா இருக்காங்களே, அவங்க பார்த்தா ஒரு மாடல், நிறைய மேக்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் நினச்ச மாதிரியே ரெக்லைனர் சேர் பண்ணியிருப்பார். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தன் மனைவிலாம் கூப்பிட்டு பார்த்தியா நான் நினச்ச மாதிரி பண்ணிட்டேன், இது நீ தூங்கிக்கலாம் படுத்துக்கலாம், சொல்லப்போனால் சேரோட டென்ஷன் போக தோணாது, அந்தளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தன் மனைவிக்கெல்லாம் காப்பாரா. இதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த சேருக்கு தான் பேருக்கு நான் பார்க்குறப்ப அப்புறம் ரெடியாக வருது. மனுஷன் எப்போ ரொம்ப டயர்டாக இருக்கணும் அப்போல்லாம் படுத்துக்கலாம்ல. அவனோட சோம்பேறத்துலாம் போகிற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக
அதில் படுத்துங்களாம்ல. இதனால அந்த ரெக்லைனர் சேருக்கு லேசிபா ரெக்லைனர் பேர் வைப்பார். அதை பார்த்து அவங்க மனைவி ஹாப்பியாக தான் இருக்கும். ஒரு மாடல் இண்டஸ்ட்ரியிலுமே அவங்களுக்கும் நல்ல பேர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்போ தான் கரெக்டாக 2ஆம் உலகம் ஆரம்பிச்சிருக்கும். இவங்க இருந்த அந்த பகுதியில் அது இப்படிலாம் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு மேலே அவங்க இருந்தால் நம்ம உயிர் தாபத்து, நம்ம இங்கேருந்து வேற எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேமிலி அப்படியே கலிஃபோர்னியா வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடு 4 வருஷங்கள் அப்படியே தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும். அவங்க தான் ஆல் அண்ட் ரோஸ். ஆல் அமெரிக்க ராணுவத்தில் வேலை பார்த்தவர். 2ஆம் உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் தனக்கு ஒரு ஃபேமிலி உருவாக்கணும், அவங்களோட ஹாப்பியாக ஜாலியாக வீட்டில் வாழணும், இதோ ஒரு ஆசை. அதுக்காக இப்போதைக்கு அந்த வீடு பார்க்க வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த வீடு ஆளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அந்த வீட்டுக்கு இருக்கிற புரோக்கர் வேறு, சார் பார்த்தீங்களா இதை டைனிங் ரூமு, அங்கே இருக்கு பார்த்தீங்களா அதான் கிச்சனு, நீங்கள் எப்படியும் மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா. ஆனால் அவர் பார்த்தா காதே கேட்காது. சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாவது கேள்வி இருப்பாங்களா. அதை பார்க்குற அந்த புரோக்கர் அடிக்க ஒன்றும் புரியாது. அப்போ தான் ரோஸ் சொல்லுவாங்க, சாரி மேடம் அவர் போர் போயிட்டு வந்தார்ல, ஒரு சைடு காது கேட்காது, அதோட பேசுகிறேன்னு சொல்கிறப்ப அப்படியே மேடம் சரி சார் இந்த வீடு பிடிச்சி போயிருச்சா, மொத்தம் $3400 சொல்கிறப்ப என்னது $3400? 3000 மேலே ஒத்த பைசா தர முடியாது, எனக்கு இந்த வீடு வேணாம்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரோஸுக்கு வந்து வருது. உடனே ஹஸ்பண்டை மடக்கிற மாதிரி, ஏங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாரு. 3 மாதம் நான் ப்ரெக்னென்ட்னு சொல்கிறப்ப அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த ஹாப்பினஸ்லேயே அவர் வீட்டை வாங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு காலம் போக போக 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதில் மொதல் பையன் தான் நம்ம ஹீரோன ரிச்சர்டு. இது போக ஜிம்மி எலிசபெத்னு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க. இப்படியே போக போக இவங்க வாழ்க்கை வளர்ந்துட்டே இருக்குது. இவங்க அப்பா வீட்டில் இருந்து ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக இருப்பார். இவங்க ஒய்ஃப் எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, எங்க பசங்க பெரிய பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் விடுங்கன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டார். அவருக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோன ரிச்சர்டும் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்திருப்பான். அவனுக்கு ஓவியங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்போ வீட்டில் இருந்தே சில படங்களும் வரைஞ்சிட்டு இருப்பான். இப்படியே அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பசங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. பார்த்து ரிச்சர்டுக்கு 18 வயசு இருந்திருக்கும். அவங்க கூடவே மார்கரெட்னு ஒரு பொண்ணு பிடிச்சிருப்பா. இவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போயிருந்திருக்கும். ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டி வந்து, அப்பா இப்போ தான் மார்கரெட்டு லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவங்க அப்பா ஹாப்பி தான் இருக்குது. ஓ உன் பேர் மார்கரெட்டாமா, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் அதுவா அங்கிள் இப்போ ஸ்கூல் முடிய போதில்ல, அடுத்து லா காலேஜ் போக போகிறேன், நான் லாயராக மாற போகிறேன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவர் ஹாப்பி தான் இருக்குது. அந்த மொத்த ஃபேமிலிக்குமே மார்கரெட் ரொம்ப பிடிச்சி வந்திருக்கும். ரிச்சர்டுமே மார்கரெட்டை உருக்குற காது வைப்பார். 2 இடத்துக்கு நடுவில் கசகசம் நடந்துட்டு இருக்கும். ஒரு நாள் தம்பி தங்கச்சியில் பார்த்துருவாங்க. 10 மாதம் கழிச்சு ரிச்சர்டு அவங்க அப்பா பக்கம் வந்திருப்பான். அப்பா ஒரு முக்கியமான விஷயம், மார்கரெட் ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு சொல்கிறப்ப இது பார்த்து செம்ம கடுப்பாயிருது. என்னது ப்ரெக்னென்ட்டாக இருக்காளா, டே உனக்கு 18 வயசு தானடா, அப்போ அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டால் அவளுக்கு 18 சொல்லுவான். இதை பார்த்து அவங்க அப்பா குழந்தை வருது. டே என் லைஃப்பில் நான் 20 வயசில் ஆர்மிக்கு போனோம்டா, நீ என்ன இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் என்னப்பா பண்ணுறது, இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவங்க அப்பா குழந்தை வருது. மாற்றி மாற்றி அப்பா பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது பார்க்குற அம்மா ஒன்றும் புரியாது. ஏங்க என்னங்க சத்தம், எதுக்கு சண்டை போகிறீங்க கேட்டால் நீ பாட்டியா போறியா, உன் புள்ளிட்ட கேளுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன செய்ய தெரில, வேற என்ன பண்ணுறது, பையன் லவ் பண்ணிட்டான், இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கா, கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு சொல்லிட்டு ரிச்சருக்கு மறுபடியும் கல்யாணம் நிற்கிறாங்க. பார்த்தா அவங்க வீட்லேயே ஜாலியாக கல்யாணம் நடக்குது. ஸோ ரிச்சர் சின்ன வயசுலேயே அப்பாவை மாறிட்டு இருக்கான். கல்யாணமான கொஞ்சம் மாதத்துலேயே கிட்டத்தட்ட குழந்தை பிறக்கமாக இருந்திருக்கும். இதை பார்க்க ரிச்சருக்கு என்ன செய்ய தெரில. ரிச்சர்ட் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் படித்து முடிச்சு வேலைக்குள்ள போயிடணும். கொஞ்சம் மாதங்கள் அப்போது இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்போது இருந்துட்டு இருக்கான். இவனுக்கு தான் டிராயிங் ரொம்ப பிடிக்குமே. ஸோ வீட்டு வாசலில் இருந்தே நிலா இருக்கும்ல அதை வரைஞ்சிட்டு இருப்பான். அது ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற தன் மனைவி வரைவான். இந்த மாதிரி மாதங்கள் போயிட்டே இருக்குது. பார்த்தா ஒரு நாள் மார்கரெட் ப்ரெக்னன்சி பெயின் வந்துடும். அப்போதைக்கு வீட்டில் ஹீரோட தம்பி தான் இருப்பான். டே ஜிம்மி சீக்கிரம் ஃபோன் வர்றா, டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணு, நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் போடுன்னு சொல்கிறப்ப அவனும் ஃபோன் பண்ணியிருப்பான். பார்த்தா டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணாமல் ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணியிருப்பான். பார்த்தா மொத்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தா ப்ரெக்னென்ட்டாக இருக்கால, வேறு என்ன பண்ணுறது, நம்ம தான் பிரசவம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் பிரசவம் பார்த்துருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு வீடாக இருந்திருக்கும். ஒரு வேளை ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒரு பொண்ணு குழந்தை வந்திருக்கும். அதுக்கு வெனசான் பேர் வச்சிருப்பாங்க. இப்படி சில மாதங்கள் நம்ம படித்து முடிச்சிருப்பான். ஒரு வேளை அவனுக்கு ஒரு கம்பெனி வேலை கிடச்சிருக்கும். அதுதான் அமெரிக்காவில் ஒரு டாப்பான கம்பெனி. அதில் சேல்ஸ்மேன் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோவும் அவங்க குழந்தை நல்லா வளர்ப்பான். வானத்தை காமிச்சு பார்த்தியா அதான் நிலா, இங்கே பார்த்தியா அப்போ நிலா வந்திருக்கேன், நிலாவை பாருன்னு நிலா கூட எழுத்துட்டு இருப்பான். இதை நம்ம படத்தில் ஸ்டார்டிங் பார்த்துருப்போம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு காட்டை சேர்ந்துருப்பான். அவனும் குழந்தைய நிலா காட்டி எழுத்துருப்பான். கிட்டத்தட்ட அது பாரலாத சீன் போயிட்டு இருக்கும். இப்படி சில மாதங்கள் போகுது. பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி தங்கச்சி இருப்பாங்களே, அவங்களும் பெரிய பசங்களாக இருந்திருப்பாங்க. இப்போதைக்கு அந்த ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருக்குது. அவங்க வீட்டிலேருந்து ஒரு விஷயம் இருந்தாலும் சரி மொத்த ஃபேமிலி ஒன்றா தான் இருக்கும். அவங்க பழைய வீடியோக்களை போட்டு பார்த்து அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அப்போ தான் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சண்டை ஆரம்பிக்கும். ரிச்சர்டு மாரோட சின்ன வயசில் கல்யாணம் பண்ணது அவங்க அப்பா பிடிக்காம வந்திருக்கும். ஆனால் அந்த கோவத்தில் எல்லாத்தையுமே பேத்துன்னு காமிப்பாரு. வெனசா பார்த்து வெனசா என்ன ஆடிட்டு இருக்க, மறைய ஃபோட்டோ கொடுங்க போஸ்ட் கொடு, இல்லை தொலைச்சுன்னு சொல்லிட்டு பேசி திட்டிட்டு இருப்பாரா. இதெல்லாம் பார்த்து மாரோடு கோவம் வருது. ஒரு நாள் ஹஸ்பண்டை பார்த்து, எங்க நம்ம இதுக்கு இந்த வீட்டில் இருக்கணுமா, நமக்கு சொந்தமாக ஒரு சொந்த வீடு வாங்குவோம், நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஷாக்காக இருக்கும். என்னது சொந்த வீடா, ஹே இப்போ இருக்க எப்படி காசு போட்டு சொந்த வீடு வாங்குறது, அதுக்குள்ளே வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப சொந்த வீடு இல்லைன்னா பரவாயில்ல, எனக்காக தனியாக
ஒரு சோஃபா வேணும், இந்த சோஃபாவை பாருங்க, இது உங்கள் அப்பா அம்மா காசில் வாங்கின சோஃபா, நமக்கு இந்த வீட்டில் என்ன பொருள் இருக்குது, நம்ம சொந்த காசை போட்டு ஒன்றும் வாங்கலை, நம்ம எதுவுமே வாங்காதனால இந்த வீட்டில் மதிப்பு இருக்க முடிக்குது, நீங்கள் எப்போதான் இந்த வெளியே போயிட்டீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா சண்டை விட்டு இருக்காங்க, என்னால் இதுக்கிட்ட சோஃபாவில் உட்கார முடியாது, நீங்கள் புதுசாக சோஃபா தாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற இருக்குன்னு தெரில, ஃபேமிலி சமாளிக்க முடியாமல் சரி விடுமா, ஃபேமிலி அந்த மாதிரி தான் செய்யும், நீ எதே கோவப்படுறேன்னு தொலைவு சமாளப்படுத்துவார். அது போக அடிக்கடி சில டிராயிங்கில் வரைஞ்சி காட்டுவார், பார்த்தியா இதை நம்ம ட்ரீம் வீடு, நம்ம பெருசாக வளருவோம், நமக்கு நிறைய காசு கிடைக்கும்ல, அப்போ இந்த மாதிரி வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆசைக்கு வரலாம் காட்டுவாரா, இதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்படியே வருஷங்கள் போக போக அவங்க கூட பெருசாக வந்துட்டே இருக்கா. பார்த்தா ஒரு நாள் அவங்க பொண்ணு ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பா, அதுக்காக ஸ்கூலில் ஒரு ப்ளூ ரிப்பன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்த்து அடுத்த நாள் அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்கோம், ஏ பாப்பா என்னாச்சு, எதுக்கு அழுகுறேன்னு கேட்டால் அப்பா அந்த ப்ளூ ரிப்பனை காணோம் தொலைச்சிட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற அவங்களும் கஷ்டமாக வந்திருக்கும். 2 நாள் அந்த பொண்ணு அழுகிட்டு வீடு ஃபுல்லாக தேடி வந்திருக்கோம். பார்த்தா கடைசியில் சோஃபாக்குள்ளேருந்து ரிப்பன் இருந்திருக்கும், அதை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறப்ப அதை பார்த்து ரொம்ப பயந்துருப்பா. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன அழகான மொமெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. வருஷங்களும் போக போக அவங்க பொண்ணு பெரிய பொண்ணு வந்திருப்பா. பார்த்து இப்போதைக்கு வேணா ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பா. அவள் கூட ஃப்ரெண்ட்லாம் கூப்பிட்டு வீட்டில் கிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஃப்ரெண்ட் அவளை பார்த்து, அம்மா இந்த தெரு பற்றி எனக்கு தெரியுமா, இங்கே மட்டும் எப்படி இவ்வளோ வீடுகள் வந்து கேட்குறப்ப அதுவா ஒரு காலத்தில் இங்கே வில்லியம் ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரான், அவர் தான் இங்கே இந்த மரங்கள்லாம் வெட்டி ஃப்ளாட் போட்டு வித்தாரான், நான் இஷ்டப்பூரில் படிச்சுக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணு ஷாக்காக இருக்குது. இதை தான் நம்ம முதல் காலில் பார்த்துருப்போம். பார்த்து வில்லியம் ஃப்ராங்க்லின் ஒருத்தர் இங்கே கவர்னர் வந்திருப்பாரு, அவர் தான் மரங்களை வெட்டி ஃப்ளாட் போட்டு வித்துருப்பாரு, அதான் இங்கே இந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இப்போ அந்த மனசாங்கிற பொண்ணு இருக்கால, அவள் லா படிக்க ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலாக மாறிட்டு தான் லா படிக்க ஆசை இருந்திருக்கும், பட் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி அவள் அம்மா வாங்கியிருப்பா. அதனால் இப்போதைக்கு அவங்க அம்மா நிறைவேற்றுற மாதிரி அவள் லா படிக்க ஆரம்பிச்சிருப்பா. இதுக்கிட்ட வந்து ஊரில் இருக்க வேணாம், நான் போய் ஹாஸ்டல் தான் பிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க பொண்ணு கிளம்பி போயிடுவா. பார்த்தா அடுத்து கிறிஸ்மஸ் வருது, ஊர் ஃபுல்லாக விண்டராக இருக்கும். மார்கரெட்டு வெளியே போய் மளிஜாமல் நடந்து, ஆண்டி வெளியே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது பார்த்து போன்னு சொல்கிறப்ப பார்த்தா அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸாக வராது. என்னென்னு பார்த்தா அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல, அதை அரேஞ்ச் பண்ணுறப்ப அவங்க வழி கீழும் இருப்பாங்க. இதை பார்க்குற மார்கரெட் கண்டிஷனே தெரில, ரிச்சர்னு கத்திட்டு ரிச்சரை கூப்பிட்டுருப்பா. பார்த்தா அவங்க ஆண்டிக்கு பக்கம் வந்திருக்கும், அவங்க காலை ஃபுல்லாக வீல் சேர் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இதை பார்க்குற அவங்க அப்பா கண்டிஷனே தெரில, ஏன்னா அவருக்குன்னு வாழ்க்கையில் இருந்தது அவர் ஒய்ஃப் தான். இப்போ அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த வேதனையில் மனசை குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு மனைவி சொல்ல ஞாபகம் வரும், நம்ம ரிச்சர்ட் சின்ன பையனாக இருந்ததுலேருந்து எங்க இந்த குடிப்பழத்தை விட்டுருங்க, இந்த பழக்கம் வேணாம் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த மனுஷன் குடிப்பழத்தை விடாமல் இருந்திருப்பார்ல. ஆனால் இப்போ தான் மனைவிக்கு இந்த மாதிரி ஆயிருந்திருக்கு. ஒரு நாள் இந்த பழக்கம் இல்லாமல் இருந்தால் நம்ம மனைவி குணமாவளோ இந்த மாதிரி நம்பிக்கையில் இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த மனுஷன் குடிப்பழத்தை விட்டுருவாரு. தான் மனைவி தாங்குற மாதிரி அவங்க கூட இருப்பார். அப்போ தான் ஒரு நாள் நம்ம வீடோட தம்பி இருப்பாள், அவளாட்ட வீடை தோண்டி பார்ப்போன்னு சொல்லிட்டு வீடோட பேக் எடுத்து தோண்டி பார்த்துருப்பான். அப்போ அவங்களுக்கு ஒரு மாலை கிடச்சிருக்கும். என்னென்னு பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் காட்டஸ் கதை பார்த்துருப்போம்ல, அப்போ கூட அந்த காதலன் காதலிக்காக சங்கு மாலை கொடுத்துருப்பாள். அந்த சங்கு மாலை எங்கள் வீட்டோட பேக்கில் கிடச்சிருக்கும். அதை பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்கும். அந்த சங்கு மாலை எட்டு வந்து பக்கவாத்தில் பாதி போட்டுருப்பாங்களே, அந்த அம்மாட வைப்பாங்க. அதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருக்கும். இப்போதைக்கு இந்த வீட்டில் சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டுருக்கு. பசங்க 2 பேர் வெளியூர் வேலை பார்க்க போயிட்டாங்க. இப்போதைக்கு இந்த அப்பாவுக்கு தொய்ஃப் வச்சு இங்கே இருக்கவும் பிடிக்கல. அதனால் தான் பையனை பார்த்து, இங்கே பாரு ரிச்சர்ட், இதுக்கிட்ட இந்த வீட்டு நீயே வச்சுக்கோ, நானும் ஒய்ஃப் இங்கேருந்து வேற ஊர் போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மாறோடன்னு புரியல. அங்கிள் எதுக்கு இங்கேருந்து போகிறீங்க, பேசாமல் இங்கே இருக்கலாமா கேட்டா, இல்லைம்மா நாங்கள் இங்கேருந்து அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும், நான் ஒரு ஆர்மிக்காரன், எனக்கு பென்ஷன் காசு வருது, நான் அதாச்சும் வாழ்ந்துக்குன்னு சொல்லி அவர் ஒய்ஃப் அங்கேருந்து கூட்டி போவார். இதை பார்த்து மாரோடு கோந்து வருது. ஏன்னா மாரோடு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த வீடு பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் இது அவங்க அப்பா வாங்கின வீடு, நம்ம சொந்த காசால் நம்ம புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி இவளுக்கு ரிச்சர்டுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கோம். அது போய் எங்கள் பொண்ணு ஹாஸ்டல் படிச்சுட்டு இருக்கால, ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவோட பேசிட்டு இருப்பா. பார்த்தா அந்த பொண்ணு வேலை கிடச்சி அங்கேயே செட்டில் ஆரம்பிச்சிருவா. இப்படியே காலம் உருண்டோடுது. பார்த்தா இப்போதைக்கு ரிச்சர்டு மாரோட்ட வயசானவங்க ஆகிட்டாங்க. நம்ம ஈரோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த அப்பா தனிமையாக தான் இருக்காரு. எதுக்கு அவர் வேற ஊரில் இருக்கணும், நம்மோட இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அப்பா மட்டும் இங்கே இருக்க ஆரம்பிச்சிருவாரு. நல்லா ஜாலியாகவே அந்த அப்பா பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தா மாரோட்டுக்கு 50 பிறநாள் வந்துடும். 2 பேர்த்துக்குமே கல்யாணமானப்போ 18 வயசு, ஆனால் இப்போ பார்த்தா 50 வயசு ஆயிடுச்சு. எப்படி இந்த டைம் முடிச்சுன்னு அவங்களுக்கே புரியாமல் இருக்குது. அது போக ஆனாவனு ஹீரோ கடவுள மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்குது. பார்த்து இந்த வயசில் டிவோர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் சைக்காலஜியில் பாதிக்கப்பட்டிருப்பா. சைக்காலஜி ஹீரோவை பார்த்து, சார் இதுக்கு மேலேயே மாறட்டும் உங்க கூட இருந்தால் அவங்களுக்கு ஆபத்தாக இருக்கும், நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்து அவனுக்கு இருந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துருங்க, சில வருஷங்கள் அவங்க அங்கேயே இருக்கட்டும், அப்போ தான் குணமாகுங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரிச்சருக்கு கோந்து வருது. ஒரு நாள் ஒய்ஃபுக்கு அவர் 2 சரியும் தெரில, வேறு வழி இல்லாமல் ஒய்ஃபு டிவோர்ஸ் கொடுத்துறாரு. பார்த்தா இப்போதைக்கு மார்கரெட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆரம்பிக்கிறா. அப்பப்போ எப்போயாவது கிறிஸ்மஸ் நியூ இயர்னு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ தான் ரிச்சர்ட் ஒய்ஃபையும் பார்ப்பான். 2 பேரும் அந்த நேரம் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குது. பார்த்தா அந்த அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிருந்திருக்கும். டே ரிச்சர்ட் மாத்திரங்கடா இருக்குது, அப்பா ஒன்றுமே தெரியுன்னு சொல்கிறப்ப அப்பா சைடில் இருக்குல்ல எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறப்ப அவர் ஸ்டார்டிங்கே காது கேட்காது. இப்போ ஒரு வயசாகிடுச்சுல, டே காதை கேட்கலடா எங்கே இருக்குன்னு கேட்குறப்ப அப்பா காது கேட்குதா இல்லையா டேபிள் கிட்ட இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு வந்துடுது. டே
உனக்கு ஒரு வயசாகுண்டா, அப்போ என்ன மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்படும் சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரிப்பா எது தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிருன்னு அவங்க அப்பா நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் சேர்னு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துருப்பாரு. பார்த்தா ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு வரும். பார்த்தா ஒரு ஒய்ஃபான் ரோஸ் அவரே கூறமாக இருக்குமா. இதை பார்த்து ஆள் எமோஷன் ஆயிடுவார். ரோஸ் நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இரு நானும் அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒய்ஃப் ஃபோட்டோவை பார்த்து அவர் அங்கேயே இறந்து போயிடுவார். இதை பார்க்குற வச்சிருக்கு என்ன செய்ய தெரில. ஏன்னா இப்போதைக்கு அவர்கிட்ட இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் இருக்க ஒரு குடும்பம் இல்லை. இவரோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. தம்பி தங்கச்சியும் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. பொண்ணு படித்து முடிச்சு அவள் வேறு ஊருக்கு போயிட்டா. ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இந்த மாதிரி யாருமே இல்லாமல் இந்த வீடியோ பார்க்க விரக்தியாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் அவர் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவார். இங்கே பாருமா மார்கரெட் என்னை மன்னிச்சிருமா, என்னால் நீ இல்லாமல் ஒரு நேரம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியல. நமக்கு இந்த வீடு வேணாம், இந்த வீட்டு வித்துடலாம், நம்ம இங்கேருந்து வேறு எங்கேயாவது போயிடலாம், ப்ளீஸ் நீ திரும்பி என்கிட்ட வா. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அந்த பக்கம் அவங்களும் எமோஷனல் ஆகிறாங்க. பார்த்து அடுத்த நாள் ஹீரோ பார்க்க வருவாங்க. பார்த்த ஹீரோவும் இந்த வீட்டு வைக்கல முடிவு எடுத்துட்டான். அவன் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து வரைஞ்ச எல்லா ட்ராயிங்குமே அந்த வீட்டில் இருக்கும். பார்த்தா ஃபஸ்ட் நம்ம மீறின வரைஞ்சது அது போய் டைட்டானிக் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஜாக் எப்படி ரோஸ் அறிவாரோ அந்த மாதிரி இவர் தான் ஒய்ஃப் வரைஞ்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பல நிலவு வந்துட்டுருக்கு. அப்போது ஹீரோ ஒரு பிஸ்கட் தருவான். அது பார்த்தா ஃபார்ச்சூன் பிஸ்கெட். அந்த பிஸ்கெட்டை உடைச்சா குறி சொல்கிற மாதிரி உள்ள ஒரு பேப்பர் இருக்கும். ரெண்டு பேர் சேர்னு அந்த பிஸ்கெட் உடச்சி பார்ப்பாங்க. மார்கரெட்டுக்கு ஒரு புது அட்வென்ச்சர் வரப்போன்னு போட்டிருக்கோம். அடுத்து பார்த்து ஹீரோக்கு புரிஞ்சு போனவங்க பாட்டா திரும்ப வரப்போன்னு போட்டிருக்கோம். இதை பார்த்து அவங்க ரெண்டு ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த 2 பேர் இந்த வீட்டை விற்றுட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. இப்போதைக்கு அந்த வீடு தனியாக இருக்குது. 10 சில மாதம் கழிச்சு புதுசாக ஒரு கப்பல் கூட வராங்க. அவங்களோட பேர் டெவான் அண்ட் ஹெலன். அவங்களுக்கு ஜஸ்டின் ஒரு பையன் இருக்கான். பார்த்தா அந்த பையனுக்கு 15 வயசு. நல்லா ஜாலியாக ஒரு ஃபேமிலிக்கு தங்கலான்னு இருப்பாங்க. இவங்களுக்குன்னு வேலைக்காரியா ரேச்சல் ஒருத்தவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் ஃபேமிலி ஒரு மாதிரி தான். இந்த ஹெலனுக்கு அக்காவாக தான் அந்த வேலைக்காரமாக இருப்பாங்க. இப்படியே அவங்க நாட்டில் போயிட்டே இருக்குது. அந்த பையன் இருக்கால அவனுக்கு 15வது பர்த்டே வரும். அந்த பர்த்டேவுமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ தான் கரெக்டாக லாக்டவுன் வரும். கொரோனா வைரஸ்னால எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரேச்சல் இருக்காங்களே அவங்க வீட்டில் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனாக அவங்களுக்கு எந்த ஸ்மெல் இல்லாத மாதிரி இருக்கும். ரூஸ் ஸ்ப்ரே அடித்து பார்ப்பாங்க, அதுலேயும் வாசனை வராது. பூக்கெல்லாம் மூந்து பார்த்தா கூட அதுலேயும் வாசனை வராது. இதை பார்த்து அவங்களே பயந்து போயிடுவாங்க. பார்த்தா அடுத்த வாரம் ரேச்சில் இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்து ஹெலனுக்கு டெவானுக்கு பயம் வந்துடும். எங்க நம்ம இதுக்கடுத்து இந்த வீட்டில் இருக்கணுமா, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, நம்ம இங்கேருந்து கால் பண்ணி போயிடும்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கால் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வீடு யாரும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப தனிமையாக இருக்குது. சில வருஷங்கள் கழிச்சு தான் நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த சீன் ஆரம்பிக்குது. பார்த்து இப்போதைக்கு ரிச்சர்டுக்கு ரொம்ப வயசாகிருந்திருக்கும். அவங்க ஒய்ஃபான மார்கரெட் இருக்காங்களே அவங்க ரொம்ப வயசாக இருப்பாங்க. அவங்களுக்கு டிமென்ஷியாங்கிற நோய் வந்திருக்கும். எல்லாத்தையும் மறந்து எதுவுமே ஞாபகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கொஞ்ச நாள் பர்மிஷன் கேட்டு வீட்டில் இருப்பார். ஒய்ஃபான் கூப்பிட்டு வரப்ப அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. மார்கரெட் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ உனக்கு 18 வயசு. எங்கள் அப்பா அம்மா எங்கே தான் இருந்தாங்க. உன்னை பார்த்த உடனே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சொல்லப்போனால் அந்த சமயத்தில் நீ ரொம்ப அழகாக இருப்ப. இந்த இடம் ஞாபகம் இருக்கா, இங்கே நம்ம 2 கல்யாணம் ஆச்சு. அதெல்லாம் ஒரு அழகான மெமரி. நமக்கு வெனசா ஒரு பொண்ணு பிறந்தா. நம்ம பொண்ணா ஞாபகம் இருக்கா, நம்ம பொண்ணு பேர் வெனசான்னு சொல்கிறப்ப என்னது வெனசாவா, அது யாருன்னு அது கூட ஞாபகமாக இருப்பாங்க. இதை பார்த்து ரிச்சருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் முடிஞ்சளவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நிறைய சொல்லிட்டு இருப்பார். உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நம்ம பொண்ணு ஸ்கூலில் ஃபஸ்ட் பேஸ் வாங்கியிருந்தா, அதுக்காக ஸ்கூல்லேருந்து ப்ளூ கலர் ரிப்பன் கொடுத்தாங்க. அந்த ரிப்பன் கூட அவள் தொலைச்சிட்டா. தொலைச்சதுக்கப்புறம் 2 நாள் ஓன் அழுதுட்டு இருந்தா. உனக்கே ஞாபகம் கேட்குறப்ப அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சோஃபா இருந்துச்சு. அந்த சோஃபா கீழே ரிப்போர்ட் இருந்துச்சு. நான் அதை கொண்டு போய் என் பொண்ணு கொடுத்தப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. எனக்கு எல்லாமே இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே அழுவ வச்சுருவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க ஹஸ்பண்டை மறந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா. இதை பார்த்து அவங்களுக்கும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ரிச்சரோட கையை பிடிச்சி தேமிச்சு எழுதிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவ்வளோ நேரமாக கேமரா ஒரே ஆங்கிள் இருந்திருக்கும். இப்போ தான் கேமரா கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படியே இந்த வீட்டிலேருந்து வெளியே போகுது. பார்த்தா படத்தில் ஸ்டார்டிங்கில் பச்சை பச்சைன்னு ஒரு காடு இருந்துச்சுல, அந்த காடை இப்போ பார்த்தா நகரமயமாயிருக்கும். எல்லோரும் வீடு கட்டி தனித்தனி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு வீட்டோட கதையை தான் நம்ம இவ்வளோ பார்த்துருப்போம். பார்த்தா அந்த நகரத்தில் ஒன்று மட்டும் மாறாமல் இருக்குது. என்னென்னு பார்த்தா ஸ்டார்டிங் ஒரு குருவி பார்த்தோம்ல, அந்த குருவி தான் இன்னுமே அது மட்டுமே ஜாலியாக பூக்கிலேருந்து தேன் குடிச்சிட்ருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷன் மட்டும்தான் காலத்துக்கு ஏற்ற மாறிட்டு இருக்கான். மிருகங்களும் பறவைகளும் அப்படி தான் இருக்குது. அதை காட்டுற மாதிரி சீன் இருக்கும். இதோட ஹியருங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப அழகான மூவி. படம் பார்க்கறதுக்கு விஷுவலாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இத்தனைக்கு இந்த படம் கம்மி பட்ஜெட்டில் எடுத்தது. அது போய் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே 4 லைனில் இருக்கும். நம்ம இது வரைக்கும் இந்த படத்தில் ஒரு 5-6 குடும்பம் பார்த்துருப்போம்ல, அந்த கதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நான் அந்த கதை புரியுறதுக்காக லினியராக சொல்லியிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக பாருங்கள். ரொம்ப சின்ன படம் தான். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலேஜ் வச்சுக்கோங்க. இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.